அன்போடு இப்பொழுதும் நாங்கள் ஜெப வேளையோடு வழிநடத்த எங்களோடு தேவ ஊழியர் சகோதரி தாயார் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட் அம்மா. Praise the Lord. Praise the Lord. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமேன், ஆமேன். இக்கட்டு மத்தியிலும் இணைந்து கர்த்தருடைய மற்றவர்களுக்காக பரிந்து பேச இணைந்திருக்கிற உங்களை இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவர் நேர்கள் சார்பிலும் உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்களோட கரத்திலே கொடுக்கிறேன் அம்மா. நீங்க வழி நடத்துங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ அம்மா. காட் பிளஸ். ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, நன்றி சொல்லுறோம் ஐயா, நன்றி சொல்லுறோம். கிருபை ஐயா, கிருபை ஐயா, கிருபை அப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த ஜெப வேலைக்கா ஸ்தோத்திரம், இந்த மாலை வேலைக்கா ஸ்தோத்திரம், இந்த நாளுக்கா ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உங்களை கிருபை எங்களை தாங்கி வருவபடி நான் நன்றி ஆண்டவரே. இம்மட்டுமா தாங்கின கிருபை, பலப்படுத்தின கிருபை, வழி நடத்தின கிருபை அப்பா, நன்றி 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 அப்பா. உங்களுக்கு நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. எங்களை ஜனங்களை எல்லாம் கேட்கிறவரே, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம் சுவாமி. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. நாங்கள் ஜெபித்ததற்கும் உங்களிடமா விண்ணப்பம் செய்வதற்கும் ஆண்டவரே எங்களை கல்வி இருக்கிறீங்கப்பா. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி ஆண்டவரே. இந்த நாட்களுக்காக, இந்த கால சூழ்நிலைகளுக்காக ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்காக ஒரு சமூகத்துல வைக்கிறோம் அப்பா. அப்பா, காலங்களும் நேரங்களும் சூழ்நிலைகளும் அப்பா, பாவங்களினாலும் அக்கிரமத்தினாலும் ஆண்டவரே இவ்வளவு கொடுமைகளால் நடந்திருக்கிற இருக்கிறப்பா. ஜனங்களுக்கு ஒரு கீழ்ப்படிவு, ஒரு ஆண்டவரே ஜனங்களுக்கு ஒரு கீழ்ப்படிவு உண்டாகும்படியாக ஜனங்கள் தங்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தாவே நோக்கி பார்க்கிறவர்களாய், இந்த காலத்தை உணர்வுகளாய் ஆண்டவரே, தேசங்களில் நடக்கிற காரியங்களை ஐயா அவர்கள் அறிந்து உணர்வுள்ளவர்களாய் தங்களை தாழ்த்தி தங்களுடைய வழிகளை எல்லாம் மாற்றி தேவனே உங்களுடைய வழிகளில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். நீங்கதானப்பா வழி, நீங்கதானப்பா சத்தியம், நீங்கதானப்பா ஜீவன். ஜனங்கள் மனம் திரும்பட்டும். கடைசி நாட்களில் நிற்கிறோம் அப்பா, கடைசி நாட்களை ஒருத்தரவ காலங்களில் நிற்கிறோம் அப்பா. இந்த காலங்களை நீங்க முன்கூட்டியே சொல்லியிருக்கிறீங்க. கொடுமையான காலங்கள் நேரம், அப்பொழுது இந்த காலத்தின் காரியங்கள் இப்படியா இருக்கும் என்று முன்கூட்டியே ஜனங்கள் மாற வேண்டும். பாவம் அப்பா, அக்கிரமம் அப்பா, அநியாயம் அப்பா, இறக்கமற்ற செயல்களம் நாங்களுக்காக ஜனங்கள் மனம் திரும்பி கத்தாவே உங்களுடைய வருகைக்கு முன்பாக தங்களுடைய ஆத்மாவை ஆண்டவரை தாழ்த்தி ஆண்டவரை கைவிடப்பட்டு கூடாது சுவாமி. சுவாமி நாட்களில் ஆண்டவரே சத்தியம் அங்கு சொல்லப்படுகிற சுவாமி, கேட்கப்படுகிறவளா கீழ்படுகிறவளா சத்தியத்தின்படி தங்களையும் அப்போ கொடுத்தவர்களா உங்களோட வருகைக்கு ஆண்டவரே நடக்கிற காலத்துக்கு நாங்கள் மணந்திரும்பட்டும் அப்பா, மணந்திரும்பட்டும் அப்பா, மணந்திரும்பட்டும் அப்பா. ஆந்திரங்களை எல்லாம் பார்க்கிற சுவாமி, நீங்க ஒரு சாரம் கட்டு போகும் சித்தம் அல்ல என்று சொல்லி இருக்கிறேன். தேவன் நம்ம ஒரே தோரான குமாரனை சுவாசிக்கிறேன். அவன் கட்டு போவான் இவனை அறிமுறைத்தான் அப்படியா நீங்க அன்பு கொண்டது மாற்றப்படட்டும், மாற்றப்படட்டும் சுவாமி. கொண்டவரே அவர்களுக்காக வேண்டிக்கோ. எங்களோட உறவுகள் உண்டு சுவாமி, எங்களோட அயலவர்கள் உண்டு ஆண்டவரே. ஐயா ஒரு மாறுதல் அப்ப வேண்டிக் கொள்வோம் சுவாமி, வேண்டிக் கொள்வோம்.
ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. தங்களையா நேசமெல்லாம் ஆண்டவரே யுத்தத்தினால் அல்லப்படுகிற ஜனங்கள் கண்ணீரப்பா, ரத்தம் சிந்துகிறப்பா, ஆதாரம் அலைகிற மக்கள் அப்பா, அங்கவினர்களாய் போன மக்களப்பா, அப்பா ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். தவிக்கிறார்கள் அப்பா. ஐயா கண்ணீரை காண்கிற தேவனே, நீங்கள் அது இறக்கமுள்ள தேவன் அப்பா. விட்டால் தங்களுடைய சம்பிரதாயங்கள் தங்களுடைய வணக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றி அப்பா நீங்க ஒரு நீங்க காலங்கள் மறந்துடும் மற்றும் அப்பா ஆறுதல் அளிக்கிறது அப்பா. வியாதியின் கொடுமை அதிகமாண்டவரை உலகமெல்லாம் வியாதியினால் ஆண்டவரை நிறைந்திருக்கிற காலம் ஆண்டவர். ஜனங்களுடைய வழிகளில் ஆண்டவரை வியாதிக்கு காரணமாயிருக்கிற சாபங்கள் பாவங்கள் எல்லாம் ஜனங்களை விட்டு நீங்கி போகட்டும் சாம். அதற்காக தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து பரிகாரியாய கத்தர் நீங்களான் என்று சொல்லி சுகப்படுத்துகிறவன் நீங்களான் என்று சொல்லி அவர்கள் தங்கள் உங்களையாய் ஆண்டவரை திரும்பி கூப்பிட்டு சுகம் பெற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடுங்க சுவாமி, தொடுங்க சுவாமி. ஆகியோரை தொட்டு குணமாக்கின தேவன் சுவாமி. உங்களுக்கு வந்தவரே குணமாக்கின தேவன் நீங்க ஆண்டவரே. தகப்பனே ஜனங்களுக்கு ஒரு சுகம் உண்டாவதா, ஒரு சுகம் உண்டாவதா, ஒரு சமாதானம் உண்டாவதா. தகப்பனே வழிகளில் ஆண்டவர் வேதமே வெளிச்சம் வேதமே சுகத்தை தரும் என்று சொல்லி ஆண்டவரே திரும்புவதாய் மாறட்டும் ஆண்டவர். அப்பா ஆண்டவரை அல்லப்படுகிற ஜனங்களை தாங்குகிற மக்கள் எத்தனையோ பேர் அல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உதவியற்ற விலகுகள் என்று அநாதரவற்றவர்களாயிருக்கிற நாதிகள் என்று ஆண்டவரே தாங்குகிற மக்கள் இவர்களை ஆண்டவர் இறக்கம் செய்கிற மக்களை எழுப்பி கொடுங்க. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா. கடைசி நாட்களில் அப்பா உங்களுடைய கிருபையப்பா எங்களுடைய இறக்கம் சத்தியமெங்கும் சொல்லப்படுகிற சுவாமி. ஆண்டவரே கேட்டு ஆண்டவரே அதன்படி நடந்து ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தை சுகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். மரண தருவாயில் இருப்பார்கள் ஆண்டவரே தாழ்த்தி ஆண்டவரே தங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் முழுதமாய் ஆண்டவரே தாழ்த்தி ஆண்டவரே மன்றாடி ஆண்டவரே ஆத்மாவுக்கு கொடுப்பட்டுவார். அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம்ப்பா. பஞ்சங்களப்பா பஞ்சங்கள் தேசமெல்லாம் வறட்சியப்பா, காலநிலை சூழ்நிலைகள் மாற்றமப்பா. அப்பா வறட்சி வேலை இல்லாமல் திண்டாட்டம் ஆண்டவரை ஜனங்களுடைய போராட்டம் அப்பா. தகப்பனே அவங்க சொல்லி இருக்கிறீங்க தரங்கள் தங்களை பொல்லாத வழிகளை விட்டு தங்களை முகத்தை திருப்பினால் உங்களிடமா திருப்பினால் சுகமத்தை கொடுப்பேன் என்று சொன்ன தெய்வமே உங்களிடமா என்று சுகமத்தை பெற்றுக் கொள்ளட்டும் அப்பா. மனிதரால் ஒன்றும் ஆகாதப்பா, உங்களாலும் ஆண்டவரே வறட்சியையும் செழிப்பாக்குறது நீங்க ஆண்டவரே அப்பா. இந்த வறட்சிகள் எல்லாம் நீங்கி ஜனங்களுடைய வாழ்வாதாரம் செழிக்கட்டும், மனங்கள் மனம் திரும்பட்டும். செழிப்பின் தேவன் நீங்க, ஆசீர்வாதத்தின் தேவன் நீங்க, ஆசீர்வாதத்தில் ஊற்று ஆண்டவரே. இவர்கள் உங்களமா திரும்பி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும் அப்பா. அப்பா நேரம் உணவில்லாமல் தவிர்க்கிறோம் ஆண்டவர்களோ கோடி மக்கள் உண்டோ பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சுவாமி. பசியின் கொடுமை ஆண்டவரே
பசியினால் ஆண்டவரை உயிரிழப்ப சோர்வு இருக்கிற மக்கள் ஆண்டவரை காக்கையும் உங்களை நோக்கி தாக்கும் போது போஷிக்கிற தேவ சுவாமி, சமுத்திரத்தில் இருக்கிற திமிங்கலம் முதலாய் நீங்க பூசிக்கிற தேவ சுவாமி. அப்படியான தேவன் ஆண்டவரே, இந்த பசியினால் அல்லப்படும் ஜனங்களுக்கு இறக்கம் செய்யுங்கப்பா. ஜனங்கள் தங்களை தாழ்த்தட்டும் சுவாமி, தாழ்த்தட்டும் ஆண்டவரே. இந்த பஞ்சத்துக்கு காரணமா இருக்கிற சாபங்கள் எல்லாம் ஜனங்களை விட்டு நீங்கி போகட்டும் சுவாமி, உங்களிடமாய் திரும்பட்டும். வேதத்தை ஆண்டவரே இந்த நாட்களை கேட்கட்டும், கீழ்ப்படியட்டும். சத்தியத்தை ஆண்டவரே அறிந்து அதன்படி நடக்கிறவளா இவளை மாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஜெபிக்கிறோம். போஷிங்கப்பா, போஷிங்கப்பா, போஷிங்கப்பா. இந்த ஜனங்களை நீங்க பசியினால் அனுப்பிவிடவில்லை, அவையிலே தொய்ந்து பசியினால் என்று சொல்லி. ஆனா அந்தரத்துல ஆண்டவரே உங்களிடமாக இருந்த மக்களை போஷித்தன இவரிடமாகட்டும் சுவாமி. அப்ப அந்த பஞ்சத்துல இந்த பசியில வாடுகிற மக்கள் உங்களை நோக்கி கூப்பிடுட்டும் ஆண்டவர். ஆண்டவரே அன்பி ஆண்டவர், ஆண்டவரே தேசங்களை ஆண்டு கொண்டிருக்கிற தலைவர்களுக்காக வேண்டிக்கிறோம். தேசங்களை எல்லாம் பகுத்து தலைவர்கள் எல்லாம் ஏற்படுத்தி ஜனங்களை குடியமர்த்தி ஆண்டவரே ஆளுகையை கொடுத்ததை நீங்க. இவர்கள் எல்லாம் அவருடைய இருதயங்கள் எல்லாம் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது. அப்பா நீங்க திருப்புறது ஆண்டவரே, ஒவ்வொரு ஆண்டவரே தலைவர்களையும் ஆண்டவரே நீங்க காண்கிற தேவன் தான். தேசங்களில் ஐயா நீதி இல்லை ஆண்டவரே, ஜனங்கள் ஆண்டவரே நீதி இல்லாமல் கண்ணீர் ஆண்டவரே எத்தனையோ மக்கள் அப்பா தவிக்கிறார்கள் கத்தாவே. ஆண்டவரே ஒரு நீதி நியாயம் செய்கிற தலைவர்களாய் இவர்களை ஆயுஷி வழிநடத்துங்க சுவாமி. கருவனுக்கு பயந்து கத்தருக்கு பயந்து ஆண்டவரே வார்த்தைக்கு பயந்து கீழ்படுகிற தலைவர்களாய் இவர்களை நடத்து. அவருடைய கரங்களில் வேதங்கள் இருக்கட்டும் சுவாமி. எழுதப்பட்ட வேதங்கள் எல்லாம் அவங்களுடைய வார்த்தையப்பா, அந்த வார்த்தையின்படி அவர்கள் தேசத்தை ஆளுகிற தலைவர்களாய் ஆண்டவரை ஒவ்வொரு தலைவர்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே, குடும்பங்களை ரட்சிக்கப்படட்டும். அதிகாரம் எல்லாம் நன்மைக்கு எதுவாக தேசங்களில் இருக்கட்டும் சுவாமி. எல்லா அதிகாரங்களையும் ஆண்டவரை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே ராணுவ வீரர்கள் ஆண்டவரே எந்தெந்த எல்லைகளில் தேசங்களில் காத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களையும் தாங்குங்கப்பா. ஆண்டவரே எல்லைகளை காத்து கொடுக்கிற ஒவ்வொருவரையும் தாங்குங்கப்பா. அவர்களுக்கு கொடுத்த அந்த ஊழியத்தை ஆண்டவரே அவர்கள் என்னையோடு ஆண்டவரே காத்தோடு செய்யத்தக்கதாய் ஆண்டவரே அவர்களை நடத்துங்க. ஆத்மா ஆண்டவரை பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்களும் ஆண்டவரே தேவனே இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களுடைய வருகைக்கு முன்பாக ஆண்டவரே அவர்களும் உங்களுடைய வருகையில் நிற்கத்தக்கதாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் அவர்களும் குடும்பங்களுமாய் மாற வேண்டும் சுவாமி. ஐயா அப்பொழுதும் மரணத்தை பார்த்து கொண்டிருக்கிற இவர்கள் ஆண்டவரே மரணத்தை சந்திக்க முன்னே ஆண்டவரே அவர்கள் உங்களிடமாய் தங்களை ஆத்மாவை ஒப்புக் கொடுக்கட்டும் சுவாமி. எங்களுக்காக வேண்டி கல்லூரம் தகப்பனே அப்பா வேண்டி ஆண்டவரே இந்த நாட்களில் நிற்கிற ஆண்டவர் தேசம் அங்கு நிற்கிற கடைசி நாட்களில் நிற்கிற ஊழியக்கார கத்துடைய நாமத்தினால ஊழியம் செய்ற ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. தகப்பனே எங்க ஆண்டவர் இந்த நாட்களில் உங்க வார்த்தை சொல்லப்படுகிற சுவாமி. இந்த ஊழியர்களை பலப்படுத்தி இரட்டிப்பான அபிஷேகத்தினால் நிரப்பி ஆண்டவர் எந்தெந்த இடங்களில் நிற்கிறார்கள் பலப்படுத்துங்கப்பா. வஞ்சனையான உபதேசங்களும் ஆண்டவரை பிசாசின் போராட்டங்களும் ஆண்டவரே இவர்களை மேற்கொண்டு விடாதபடி ஆண்டவரே இவர்களை ஆண்டவரை அபிஷேகத்தினால் நிரப்பி எல்லா நோங்களையும் முறிக்கத்தக்க அபிஷேகம் ஆண்டவர்களை தாங்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம்.
அவருடைய தேவைகள் ஆண்டவருடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிங்கப்பா. சுகத்தினாலும் பலத்தினாலும் இடை கட்டிக் கொள்ளுங்க. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. கடைசி நாட்களில் நிற்கிற ஊழியர்கள் ஆண்டவரே, உங்களுடைய வருகையின் காலத்துக்கு முன்பாக உங்களுடைய நாமம் இவர்களுக்காக வேண்டிக் அப்பா ஸ்தோத்திரம். சபைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். உலகம் முழுவதற்குள்ள சபையில் ஆண்டவர் உங்களுடைய சபை உங்களுடைய ரத்தத்தினால் கிரியத்துக்கு கொல்லப்பட்ட சபைகள் அப்பா, சபைகள் அப்பா, சபை கடைசி நாட்கள் நிற்கிற சபைகள் ஆண்டவர் சபைகளும் அப்பா நீங்க வருகிறீங்க சுவாமி. ஆண்டவரே, நீங்க வரும்போது ஆண்டவரே எல்லாம் ஆயத்தமுள்ளவராய் இந்த சபைகள் ஒவ்வொன்றும் நிற்கத்தக்கதாய் ஆண்டவரே, சபைகளில் பிள்ளைகள் குடும்பமாய் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் குடும்பமாக எடுத்துக் கொள்ளப்படுகிறவர்களாய் சபைகள் எல்லாம் ஆசீர்வதிக்க பள்ளியில நிற்கிற ஆண்டவரே, எத்தனையோ மக்கள் ஆண்டவரே, எவ்வளவு மக்கள் ஆண்டவரே, என்ன தாழ்த்தி ஆண்டவர் தினமும் ஆண்டவர் நடந்ததோ வேண்டிக் கொள்ளும் சாமே. சபைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு ஒரு மனமும் அன்பும் உள்ளவர்களாய் சபையை காட்டுகிறவர்களாய் ஆண்டவரே, இவர்கள் எல்லாம் சபையில் இருக்கட்டும் சுவாமி. அங்கே சபை ஆண்டவரே, வார்த்தைகளை எல்லாம் ஆண்டவரே ஜனங்களுக்கு கொடுக்கிற ஆண்டவரே, அக்கினிமயம் அக்கினியான வார்த்தைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. குடும்பங்களை எல்லாம் சாட்சியாய் நடத்துங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டி ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம் ஐயா. தகப்பனே, இந்த நாட்களில் விழுந்து போன ஊழியர்கள் ஆண்டவர் அறுதலிட்டு போய் ஆண்டவரே அஞ்சக்கப்பட்டு போயிருக்கிற ஊழியர்களுக்காக மறுபடியுமாய் விளம்பரத்திற்கு ஆண்டவரே ஒரு பலனை கொடுத்து ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதிங்கப்பா, மன்னிங்கப்பா, இவர்களின் திருப்ப காட்டுங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் குடும்பங்கள் பிள்ளைகளில் இந்த நாட்களில் சத்துருவான வாங்கிட்டு அழித்து விடாதபடி காத்துக்கொள்ளும். சொல்லப்பட்ட வார்த்தையின் ஆண்டவரே, இன்றைய நாட்களில் ஆண்டவரே அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிற இடங்களிலும் மிஷனரிகளுக்காக உங்களுக்காக வேண்டிக் கொள்றப்பா. அப்ப கொடுத்து நிற்கிறார்கள் ஜனங்களுக்கு சத்தியத்தை கேட்கிறவளாய் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் இந்த இடங்களெல்லாம் அவங்களுடைய வருகைக்கு வந்தவங்க ஆண்டவரே சுவிசேஷத்தை அறிந்து ஆண்டவரை ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி அந்த வருகையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டு சந்திக்கிற ஜனங்களை எழுப்பி கொடுங்க. விசாரிக்கிற மக்கள் தாவனங்களை நிரப்புங்க.
அப்பா அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. அவங்கள ஆண்டவரே மிஷனரிகளை அவருடைய எங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து தாங்குங்கப்பா. நீங்க காண்கிற தேவன் சுவாமி, நீங்க ஒரு ஒன்றுதான் உங்களுக்கு மறைவாளே ஆண்டவரே. மிஷனரிகளை காண்கிற தேவன் சுவாமி, உங்களுடைய வெள்ளத்தினால் இடை கற்றுக்கொள்ளும் தாங்கப்பா. நன்றி சொல்லுவோம், நன்றி. ஆண்டவரே, அந்த இடத்து மக்களும் பிள்ளைகளும் அவர்கள் குடும்பங்களும் வாழ்வாதாரம் பெற்று செழிப்புள்ளவர்கள் ஆசீர்வாதம் பெற்றவர்களாய் வாழ வேண்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம். அந்த நாட்கள் வாழ்ற மக்களும் அன்பு அணிந்து போன காலம் ஆண்டவரே, ஒருவரை நேசிக்க முடியாத காலத்தில் வாழ்ற மக்கள் அநேகம் ஆண்டு கோபங்களும் வைராக்கியங்களும் சண்டைகளும் இறக்கமற்ற செயல்களும் சுயநலங்களும் ஆண்டவரே நிறைந்திர மக்களா இந்த நாட்கள் இருக்கிற சுவாமி. கடுமையான செயல்கள் ஐயா, இறக்கமற்ற செயல், பெற்றோரை தூசித்து அடித்து ஆண்டவரை துன்பப்படுத்துகிற மக்கள் ஆண்டவர் தகப்பனே, எங்களுடைய அன்பினால் நிரப்புங்கப்பா. ஒரு விஷயம் ஆண்டவரே, அறிவாக ஆண்டவரே, எங்களுடைய அன்பின் அபிஷேகம் இவர்கள் மேல் ஊற்றப்பட வேண்டும் வைக்கிறோம். நிரப்புங்கப்பா. உங்களுடைய அன்புதானப்பா சாலத்தையும் தாங்கும் சாலத்தையும் சகிக்கும் ஆண்டவர்களா. உங்களோட அன்பு இருந்தால் ஆண்டவரே இவர்களுடைய வாழ்க்கையில எல்லாம் மாறும் அப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுற குடும்பங்களப்பா பிரிவு ஆண்டவர், இந்த நாட்கள் குடும்பத்தின் பிரிவு ஆண்டவரே, குடும்பத்தை ஆண்டவரை நேசிக்காதபடி ஆண்டவர், குடும்பத்தை இருக்கிற குடும்பங்கள் ஆண்டவர் குடும்பத்தை காட்டுவது உடன்படிக்கை செய்த குடும்பத்தை காட்டினவர்கள் கூட ஆண்டவர் உங்களுக்கு மறந்து ஆண்டவரே நம்முடைய குடும்பங்களை மறுபடியும் ஆட்சி கட்டப்பட வேண்டும், கட்டப்பட வேண்டும். உறவுகள் பெற்றோர்கள் பிள்ளைகள் எல்லாம் வந்து சேர்ந்து சமாதானம் சந்தோஷமாய் வாழ வேண்டும்ப்பா. வாழ்க்கை திருப்பி கொண்டு வாங்கப்பா, திருப்பி கொண்டு வாங்கப்பா, திருப்பி கொண்டு வாங்கப்பா, திருப்பி கொண்டு வாங்கப்பா. மாறட்டும் சுவாமி, மாறட்டும், மாறட்டும். அவனே கருணா தேசத்துக்காக வேண்டிக்கிறோம், தேசத்தின் நன்மைக்காக வேண்டிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்துல இருக்கிற எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படட்டும் சுவாமி. தலைவர்கள் ஆண்டவரை தேவ பயம் உள்ளவர்கள் தேசத்தை ஆளுவர்களாய் மாற்றும். எங்களுடைய மக்கள் ஆண்டவர் இந்த நாட்டில் வந்து தஞ்சம் புகுந்த மக்கள் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் விக்கிற சுவாமி. தகப்பனே, எங்களுடைய தங்கச்சி தேசத்துக்காக வேண்டிக்கிறோம். எங்களுடைய தேசத்திலே ஆண்டவரே உங்களுடைய கருவை இறங்குவதான், உங்களுடைய சிறுவை இறங்கு. எங்களுடைய மூதாதையர் வழியில் வந்து எல்லா குற்றங்களும் மன்னிக்கப்படட்டும் சுவாமி. அப்பா அந்த தேசத்துக்கு மன்னிப்பு ஆண்டவர் கற்று கொண்டு போன தேசம் வாழ்வடையட்டும் சுவாமி. ஜனாதிபதியையும் காத்துக்கொண்டு நீதியின் கரத்தினால் அவரை தாங்குங்கப்பா. தேசங்கள் அநேகம் வந்து தேசம் எல்லாம் வெளிச்சத்துக்குள் வரட்டும். உங்களோட வழி உங்களோட சத்தியம் தான் அப்பா. தேசத்தை எல்லாம் ஆண்டவரே ஆசீர்வதிக்க முடியும். இருக்கிற தேசங்கள் எல்லாம் பெரிய வெளிச்சத்தை காண முடியும். தேசங்களுக்காக வேண்டிக்கொள்ள வேண்டிக்கொள்ள ஆண்டவரே, இஸ்ரவேல் தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். கடைசி நாட்களில் ஆண்டவரே தேசத்தின் மகிமையெல்லாம் மக்களுக்கு ஆண்டவரே காண்பபடினால் நன்றி ஆண்டவரே. யூத மக்கள் எல்லாம் தேசத்தை காட்டிக் கொள்ளுறபடினால் நன்றி ஆண்டவரே. என்னமாய் ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகள் குடும்பங்கள் ஒவ்வொன்றுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். அப்பனே இந்த நாட்கள் எங்களுக்காக ஆண்டவரே உங்களுடைய பல தகாரமாக மறைத்து காத்துக் கொள்ளுறபடினால் நன்றி நன்றி ஆண்டவரே. சுவாமி அவருடைய குடும்பங்கள் எல்லாம் காக்கப்பட வேண்டும் சார். ஊழியர்கள் எழும்பட்டும், ஆண்டவர் ஜபிக்கிற மக்கள் எழும்பட்டும், யாமக்கார எழும்பட்டும், எழும்பட்டும். அந்த நாட்களுக்கு தேவையாண்டவரே அப்பா அவர்களெல்லாம்
எழுத்துங்க சுவாமி. சாப்பனே நன்றி. சங்கமம் ரேடியோ ஆசீர்வதிங்க, நடத்துற ஒருவரை ஆசீர்வதிங்க, சுகபலத்தினால் ஆசீர்வதிங்க. வார்த்தைகளை ஒன்று வாழ்ந்த ஜனங்களுக்கு பிரயோசனம் உள்ளதாக இருக்கட்டும் சுவாமி. வழி நடத்துங்க சுவாமி. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுவோம் தகப்பனே. அப்போ காலங்களுக்காக, நேரங்களுக்காக, சூழ்நிலைகளுக்காக இருக்கிற மக்கள் விளம்பட்டு அப்பொழுதுதான் அப்பா குறைக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறீங்க சுவாமி. தேசத்தின் கொடுமைகள் எல்லாம் ஆண்டவர் உத்தரவுகள் எல்லாம் குறைக்கப்படும் ஆண்டவரே. நம்ம உணர்வுகளாய் கண்ணீரோடு தாகத்தோடு வாஞ்சியோடு ஜெபிக்கிற மக்களாய் எழும்பட்டும் ஆண்டவர். அப்பா நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம் தகப்பனே. எல்லா நன்மைகளுக்காக நன்றி, எல்லா வழிகளுக்காக நன்றி தகப்பன். நீங்க தேவன் அப்பா, நீங்க தேவன். சகலத்தை நடத்தி முடிக்கிற தேவன் நீங்க அப்பா. எல்லாவற்றையும் அதன் காலத்தில் நேர்த்தியா செய்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. சகல மக்களும் உங்களுடைய மக்கள் ஆண்டவர், சகல மக்களும் உங்களுடைய மக்கள் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா கணமும் துதியுமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.